ஹாய்ங்க. இன்னைக்கு நான் பிக் மாமாஸ் கிச்சன்ல என்ன செய்ய போறேன்னா, இதை செஞ்சேன் இல்லைங்களா, ஸ்ப்ரவுட் கட்லெட். இதை வச்சு நான் பர்கர் செய்ய போறேன். சரி, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கேன். அந்த ஸ்ப்ரவுட் கட்லெட், டொமேட்டோ சாஸ், மைனோஸ், லெட்யூஸ், பெப்பர் அண்ட் பர்கர் பன். ஒரு நிமிஷம் இருங்க, I'll show you. நான் இன்னைக்கு தாங்க வாங்கியிருக்கேன் 0 மைதா பர்கர். சரிங்க, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? ஓகேங்க, ஃபஸ்ட்டு நான் இந்த பன்னை கட் பண்ணிக்கிட்டு பட்டரில் டோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஷார்ட் நைஃப்பில் பண்ணணும். இதில் பட்டரில் டோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இன்சைட் மட்டும் லைட்டாக ஃப்ரை ஆன போதும். ஓகேங்க, எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் லெட்யூஸ் இருக்குது, அது இதில் வைக்கிறேன். வச்சுட்டு ஒரு கட்லெட் எடுத்து இதில் வைக்கிறேன். இந்த கட்லெட்டில் கொஞ்சோண்டு சாஸு, அதே மாதிரி பேக் சைடும் சாஸ் தடவிடணும். இப்போ அது மேலே கொஞ்சம் க்ரீம், போட்டு அகைன் கொஞ்சம் சாஸு, அவ்வளோதாங்க. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி பர்கர் ஃபினிஷ். ஸோ இதே மாதிரி நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சடான், பர்கர் ரெடி. ஓகேங்க, நீங்களும் இதே மாதிரி நான் என்னென்ன பண்ணணும் அதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து சுட சுட எல்லாரும் சர்வ் பண்ணி நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்கிற கமெண்ட்ஸில் போடுங்க. சரிங்க, நீங்களாம் எப்படி இருக்கீங்க? டைமிங்க்கு கரெக்டாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக க்யூட்டாக ஸ்வீட்டாக இருக்கணும். ஓகேங்களா? சரிங்க, நான் இந்த பிக் மாமாஸ் கிச்சன்லேருந்து கிளம்புறேன். நீங்கள் இந்த பர்கர் ட்ரை பண்ணி மறக்காமல் அட்டகாசமாக இருக்கும். பாய். நீங்கள் வேணும்னா அந்த கட்லெட்டில் நான் சாஸ்லாம் தடவினேன் இல்லைங்களா, அந்த இடத்துல ஆனியன்ஸு, டொமேட்டோஸு, குக்கும்பரு ஸ்லைஸாக வெட்டி அதுவும் வச்சு அது பர்கர் க்ளோஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். பட் நான் சிம்பிளாக செய்யணும்னு செஞ்சேன். ஓகேங்களா? பிடிச்சிருக்கும் நம்புறேன்.